கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலன் தரும் தேவன் எபிசோட் 1961க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா 31:25, நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். தொய்ந்த ஆத்துமாவை நிரப்புவேன். சிலர் வாழ்க்கையில் தொய்ந்து போயிருக்கிறார்கள். நாம் ஏற்கனவே வாசிக்க கேட்ட எரேமியா 31:12 இனி தொய்ந்து போவதில்லை என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தொய்ந்து போவதற்கு காரணம் என்ன? எனக்கு தெரிந்து ஒரு பாஸ்டர் கிட்டத்தட்ட 35 வருடம் இரவு பகல் மழை புயல் என்று சொல்லி ஓடி ஓடி குருவி ஆகாரத்தை சேர்ப்பதை போல சபையை சேர்த்து சபை நிரம்பி வழிந்து இடங்காணாமல் வெளியே இருக்கிற அளவிற்கு நிரப்பினார். ஆனால் அவருடைய மனைவிக்குள்ளே சாத்தான் புகுந்து விட்டான். யூதாசுக்குள்ளே சாத்தான் புகுந்ததை போல, இயேசுவோடு இருந்த யூதாசுக்குள்ளே சாத்தான் புகுந்ததை போல, இந்த ஊழியக்காரரோடு இணைந்து வாழ்ந்து வந்த அவருடைய மனைவிக்குள்ளே சாத்தான் புகுந்து அவரை தற்கொலைக்கு தூண்டிக்கொண்டே இருப்பான். அந்த கிட்டத்தட்ட அந்த மனைவியினுடைய காரியங்கள் எல்லாம் அவரை முடித்து விட வேண்டும். அவர் மரித்து விட்டால் நாம் ஆடலாம் என்று சொல்லி அந்த மனைவி நினைத்து கொண்டிருந்தார். ஊழியக்காரர் பாவம், பல இடங்களில் அவர் பட்ட பாடுகள் வேதனைகள் எல்லாம் தெரியும். எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். தினம் அவருடைய மனைவியால் அவருக்கு தொந்தரவுகள் உண்டு. சபைக்கு வருகிறவர்களை அழ வைப்பார், சமைக்கிறவர்களை அழ வைப்பார், பாடுகிறவர்களை அழ வைப்பார், ஊழியம் செய்கிற சகோதரிகளை அழ வைப்பார், ஊழியக்காரர்களை அழ வைப்பார், மகனை அழ வைப்பார், மருமகளை அழ வைப்பார், மகளை சாக சொல்லி சொல்லுவார். இப்படிப்பட்ட அந்த ஊழியக்காரரின் மனைவியால் பட்ட துன்பங்கள், இவ்வளவு இடைஞ்சலுக்கும் மத்தியிலும் அந்த சபையை கர்த்தர் துணை கொண்டு அந்த ஊழியக்காரர் வளர்த்தார். நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், கர்த்தரோடு ஒரு ஊழியக்காரர் இருப்பாரானால் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் கர்த்தர் வாழ வைப்பார். தற்கொலை ஒரு தீர்வு அல்ல, தற்கொலை ஒரு முடிவு அல்ல. கர்த்தர் அழைக்கிற பொழுது கர்த்தரிடத்தில் போகலாம். அந்த ஊழியக்காரரை பார்த்து நான் சொன்னது, தற்கொலை ஒரு முடிவு அல்ல. எத்தனையோ தடவை அவர் தற்கொலைக்கு முயற்சி செய்திருக்கிறார். காவி வேட்டிகளை எடுத்துக்கொண்டு எத்தனையோ தடவை கர்த்தருடைய வேதத்தை மாத்திரம் பண்ணினால் போதும், பிரசங்கம் பண்ணினால் போதும், எங்காவது போய் கர்த்தரோடு வாழலாம் என்று சொல்லி அவர் முடிவு செய்தார். ஆனாலும் கூட கர்த்தர், நீ இரு மகனே, உன்னை நம்பி ஒரு பெரிய சபையை கொடுத்திருக்கிறேன். உன் மனைவியை நம்பி கொடுக்கவில்லை, உன் பிள்ளைகளை நம்பி கொடுக்கவில்லை, உன்னை நம்பி கொடுத்திருக்கிறேன். அந்த சபை பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? அல்லேலூயா, நீ சரியான முறையில் நடத்த வேண்டும் சபையை என்று சொல்லி இந்த சகோதரனுக்கு கர்த்தர் மாறுதல் சொன்னார். அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரிய, வீட்டில் இருக்கிற தொல்லையினால் நீ தற்கொலை பண்ணிக்கொள்ளாதே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னொரு ஊழியக்காரரை எனக்கு தெரியும். அவருடைய மனைவி இதே போல தான் அவருக்கு டார்ச்சர் கொடுத்து கொண்டே இருப்பார். சபைக்கு வருகிறவர்களை அழ வைப்பார், சபையில் இருக்கிற பெண்களை அழ வைப்பார். தானே ஒரு உப்புக்கல் கூட பெறமாட்டார் அந்த சகோதரி. ஒரு வேதமும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனாலும் கூட சபையில் தொல்லை கொடுத்து கொண்டே இருப்பார். பொய் பேசுவார், அடிக்கடி பொய் பேசுவார், பெருமை பேசுவார். அவங்க குடும்பத்தை தோண்டி பார்த்தோமானால் அவர்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே இப்படித்தான் இருந்தார்கள். எனவே அந்த ஊழியக்காரர் என்னை தேடி வந்த பொழுது நான் அவருக்கு ஆறுதல் சொன்னேன். நீங்கள் கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் ஊழியத்தில் உங்களை அழைத்தார், கர்த்தர் தான் ஊழியம் தந்தார். இன்றைக்கி திரளான ஆத்துமாக்களை
கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். மனைவிக்காக நீங்கள் தற்கொலை பண்ணிக்கொள்ளக்கூடாது. மனைவிக்காக நீங்கள் விஷம் அருந்தி விடக்கூடாது. மனைவிக்காக எங்கும் ஓடிவிடக்கூடாது. அவங்க குடும்ப நிலைமை உங்களுக்கு தெரியும் அல்லவா? அந்த குடும்பத்தின் அல்லேலூயா படிதான் அவர் நடந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய ஊழியக்காரரே, நீங்கள் கலங்காதிருங்கள் என்று சொல்லி அவரை தேற்றினேன். அவர் போல இன்றைக்கு எத்தனையோ பேர் வாழ்க்கையில் தொய்ந்து போய் துவண்டு போய் தற்கொலைக்கு நேராக நிற்கிறீர்களா? கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கர்த்தர் உங்களை அழைக்கிறார். நீங்கள் வாழ வேண்டும், வாழ வேண்டும், வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. க்ளோரி. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு எந்த மனிதர்கள் தற்கொலைக்கு நேராக நிற்கிறார்களோ, தற்கொலைக்கு தூண்டிவிடுகிற காரியங்கள் எல்லாம் கட்டவிழ்க்கப்படும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஐயா. தற்கொலை பண்ணிக்கொள்ள நினைக்கிறவர்கள் மனம் மாறுவார்களாக, மனம் மாறுவார்களாக அப்பா. கர்த்தர் அவர்களை தேற்றுங்கப்பா. அவர்கள் எவ்வளவு காலம் பூமியில் வாழணுமோ அவ்வளவு காலம் வாழ நீங்கள் உதவி செய்யுங்க. குறிப்பாக கஷ்டப்பட்டு சம்பாதித்து எத்தனையோ விபத்துக்கள், எத்தனையோ ஆக்சிடெண்ட்டுகள், எத்தனையோ காய்ச்சல், பலவீனங்கள், அடி, செருப்படி, இத்தனை பட்டு சம்பாதித்த சபையை ஒரு நிமிடத்தில் அல்லேலூயா கண்ணீர் விட்டு கலைத்து விடலாம் என்று நினைக்கிற யாராயிருந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு ஊழியத்தை தொடர்ந்து செய்யுங்கள். சகோதரனே, உன் தொழிலில், சகோதரியே, உன் வியாபாரத்தில் எந்த நஷ்டம் வந்தாலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். இயேசுவின் நாமத்தில் கர்த்தரிடத்தில் வாருங்கள், தொய்ந்து போக மாட்டீர்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.